எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 30வது அத்தியாயம். அதோட தலைப்பு என்ன தெரியுமா? ஃபியர் ஆஃப் டெத். ஃபியர் ஆஃப் டெத்துனா மரண பயம். அப்போது இவ்வளோ நாள் தியானம் பண்ணார். கடைசியாக அந்த பரமசிவனே வந்து காட்சி கொடுத்தாரு. பரமசிவனே வந்து பேசிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமும் மெடிடேஷன் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு புதுமையான அனுபவம். அந்த அனுபவத்தை தான் ஃபியர் ஆஃப் டெத்துங்கிற தலைப்பில் இங்கே சொல்லியிருக்கார். ஒரு சின்ன சாப்டர் தான், ஆனால் ரொம்ப பொருள் நிறைந்த ஒரு ரைட்டிங் இது. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு நாள் இப்படி மெடிடேஷன் பண்ணும்போது அவரோட கண் இப்படி மேலே போகுது. அது நிறைய தடவை அவருக்கு அனுபவம் இருக்குது. அதை நிறைய தடவை நம்மள்கிட்டையும் பகிர்ந்துருக்காரு. இப்போது அதுக்கு தான் இந்த கண் மேலே போகிறதுக்கு தான் சாம்பவி முத்திரைங்கிறது. சாம்பவி முத்திரைங்கிறது என்னது? நம்ம ரெண்டு கண்ணோட கருப்பும் இப்படி, அதாவது நம்ம இப்படி பார்க்கணும். இந்த புருவ மத்தியை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படி புருவ மத்தியை பார்த்து இப்படி ட்ரை பண்ணும்போது அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இப்படி பார்த்துட்டு கண்ணை மூடணும். அப்படியே வச்சு கண்ணை மூடணும். அதுதான் சாம்பவி முத்ரா. அது வந்து மூணாம் கண்ணை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி. அது வந்து நிறைய தடவை அவருக்கு நடந்திருக்கு. அவரோட ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போதெல்லாம் கண் அப்படியே ரோலாகி உள்ளே போகுது அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அப்போ இப்போவும் அந்த மாதிரி கண் மேலே போகுது. கண்ணோட கிருஷ்ணமணி மட்டும் இல்லை, அந்த கருப்பு மட்டும் இல்லை, இந்த இமை இருக்குல்ல, இமையை கூட அப்படியே வலிச்சுக்கிட்டு போகுதான். இமை ரெண்டையும் அப்படியே மேலே வலிச்சுட்டு போகுது. அந்த கழுத்து கொஞ்சம் இப்படி டில்ட் ஆகுது. இந்த கழுத்து டில்ட் ஆகிறது சாம்பவி மகாமுத்ரை சொல்லி கொடுக்கும்போது, இன்னர் என்ஜினியரிங்லாம் சாம்பவி முத்ரை சொல்லி கொடுக்கும்போது சத்குரு சொல்லியிருக்கார். உங்களுக்கு இந்த கண் ரெண்டும் இப்படி இங்கே கொண்டு போகும்போது கண் வலிக்கும். முதல்ல செய்யும்போது கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்லைட்டாக இப்படி தலையை இப்படி சாய்ச்சிக்கோங்க. ஸ்லைட்டாக இப்படி சாய்ச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கண் வலிக்காது அப்படிம்பார். இவருக்கு தானாகவே கண் அப்படி மேலே போகுது. கண் மேலே போனோன்னே தானாகவே கழுத்து இப்படி கொஞ்சம் சாஞ்சு மேல் நோக்கி இப்படி சாயுது. சாயுதா. அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணமணி ரெண்டும் இருக்குல்ல, அந்த சகசிராரத்தில் இருக்க ப்ளூ பேர்லை அப்படியே விடாமல் பார்க்குது. சகசிராரத்தில் இருக்க ப்ளூ பேர்லை கண்ணிமைக்காமல் பார்க்குறதுங்கிறோம்ல, அந்த மாதிரி அவரோட இந்த கிருஷ்ணமணி ரெண்டும் அப்படியே சகசிராரத்தில் இருக்கிற ப்ளூ பேர்லை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. பண்ணும்போது அங்கே சகசிராரத்தில் ஒரு அன்மேனிஃபெஸ்ட் லைட்னா மேனிஃபெஸ்ட் ஆகலை, அதாவது அந்த லைட்டு இன்னும் வெளியே வரல. அந்த மாதிரி ஏதோ ஒன்று அங்கே இருக்குன்னு இவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது. முன்னாடி கூட சொல்கிறார்ல, இன்னும் என்னமோ இருக்குது, இன்னும் மிச்சம் இருக்குது. சிவனையே பார்த்தாச்சு, இதுக்கு மேலே என்ன மிச்சம் இருக்குது? ஆனால் அவரோட உள் மனசு சொல்லுது இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது. அதுதான் இங்கே குட்டை போட்டு உடைக்கிறார். அது என்னென்னா, அங்கே அந்த சகசாரத்துக்குள்ளேருந்து ஒரு லைட்டு வெளியே வருது. லைட்டு வெளியே வந்து அப்படியே உடைஞ்சு ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஆகும்போது அங்கே லைட்டு, பிரகாசமான லைட்டு வெளியே வருது. அந்த லைட்டுங்கிறது 100 1000 2000 சூரிய பிரகாசம் அல்ல, கோடானுகோடி சூரியன் ஒரே சமயத்தில் உதிச்சா எவ்வளோ லைட் இருக்கும், அவ்வளவு லைட்டு பிரகாசமாக இருக்கான். அதாவது அந்த சகசிராரத்துக்குள்ளே ஓப்பன் ஆகாமல் இருந்த லைட்டு இப்போ உடஞ்சி ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ வெளிச்சம் நிறைய தெரிச்சு வருது.
அந்த வெளிச்சம் இதில் பாருங்கள், ஒன் டே இட் ஓப்பன்ட் அப். அந்த சகசிராரத்தில் இருந்த ஒரு லைட்டு அது ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இட்ஸ் லைட் வாஸ் ரிலீஸ்டு. அதை ஓப்பன் ஆனோன்னா அதுக்குள்ளேருந்து லைட்டு வெளியே வருது. அண்ட் த பிரில்லியன்ஸ் ஆஃப் நாட் 1 or 2,000 பட் millions of suns blazed all around. 1000-2000 சூரிய பிரகாசம் அல்ல, கோடிக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதிச்சால் எவ்வளோ பிரகாசம் இருக்குமோ அவ்வளோ பிரகாசமாக இருந்துதான். அந்த பிரகாசத்தில் ஐ குட் நாட் ஸ்டாண்ட் இட். அவருக்கு அந்த பிரகாசத்தை தாங்க முடியல. அவரோட தைரியமெல்லாம் போயிடுச்சு. அதே சமயத்தில் அவரோட மெடிடேஷனை நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சா மெடிடேஷனை நிறுத்தவும் இவருக்கு கண்ட்ரோல் இல்லை. எந்திரிக்கலாம்னு பார்த்தா எந்திரிக்கவும் முடியல. கண்ணை திறக்கலான்னு பார்த்தா கண்ணை திறக்க முடியல. சரி, கண்ணை மூடலான்னு பார்த்தா கண்ணை மூடவும் முடியல. அதாவது அவரோட உடம்பு அவரோட கண்ட்ரோலில் இல்லை. வேறு ஏதோ ஒரு சக்தி தான் அவரை உடம்பை ஆக்கிரமித்து இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்யுது. அது ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்போ இப்போது அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அவருக்கு மனசில் பயம். என்ன பயம்? மரண பயம். ஐயோ, நான் சாக போகிறேங்கிற ஒரு துடிப்பு உள்ளே வருது. ஓ காடஸ், ஓ சத்குருநாத், சேவ் மீ அப்படின்னு கத்துறார். என்னை காப்பாற்று, என்னை குருவே, குண்டலினி சக்தி, மகாமாயே, என்னை காப்பாற்று அப்படின்னு கத்துறார். ஏன்னா அவர் மரண பயம் அவ்வளோ நெருங்கிடுச்சு அவருக்கு. அவரோட பிராண சக்தி அவரை விட்டு அப்படியே உடம்புலேருந்து போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறார். I felt that my prana was passing out of my body. Oh Lord, oh Sadguru, ஓம் என்னமோலாம் சொல்கிறாரு. குருவை கூப்பிடுறாரு, ஓம் சொல்கிறாரு, என்னமோலாம் சொல்கிறார். மொத்தத்தில் அவரோட பாடி கண்ட்ரோல் அவர் கையில் இல்லை. அப்போது இந்த இறந்த ஒரு மனுஷன் மாதிரி வாயெல்லாம் திறந்து கையெல்லாம் தளர்ந்து ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் அப்படியே செத்த போன மாதிரி ஆயிட்டார். உடம்பு இறந்து போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கீழே விழறார். அவரை அறியாமலே யூரின் பாஸ் பண்ணுறார். அதாவது கம்ப்ளீட்டாக அவருக்கு பிரக்ஞை இல்லை. அவருக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை, எந்த ஞாபக சக்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே கீழே விழுந்து யூரின்லாம் போய் ஒரு 1-1.5 மணி நேரம் அங்கேயே கிடக்கிறார். ஏன்னா இவர் தனியாக குடிசையில் இருக்கார், தனியாக தான் மெடிடேஷன் பண்ணுறாரு. இப்போ அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரம் அங்கேயே கிடக்கிறார். அதுக்கப்புறம் எந்திரிக்கிறார். எந்திரிச்சா ஒரே சிரிப்பு. சொல்கிறாரா, ஓ நான் இறந்துட்டேன், நான் இப்போ தான் இறந்துட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிறார். ஐ ஜஸ்ட் டைடு பட் நவ் ஐ ஆம் அலைவ் அகெயின். நான் இப்போ தான் இறந்தேன், ஆனால் இப்போ திருப்பி வந்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் சிரிக்கிறார். அப்போ அவருக்கு புரியுது, ஓ அந்த அந்த 1000 கோடி சூரிய பிரகாசம் இருக்கே, அது அந்த அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே தான் நான் இறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சேன், அதனால தான் பயந்துட்டேன். அதனால தான் என்ன அறியாமல் சிறுநீரெலாம் கழிச்சிட்டேன். அங்கே உடம்புலேருந்து போயிடுச்சு அதெல்லாம் தானாக. ஆனால் அது உண்மைங்க. இப்போது நிறைய பேர் இறந்ததுக்கப்புறம் அந்த பாடியை குளிப்பாட்டி புது துணி போட்டு தான் அனுப்புவாங்க. ஏன்னா குளிப்பாட்டும் போது சிறுநீர் கழித்தது, இந்த குடலில் இருக்க மலம் எல்லாம் வெளியே வந்துடுமா. அப்போ அந்த அழுக்கெல்லாம் எடுத்து போடுறதுக்கு தான் குளிப்பாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓ நான் இப்போது செத்து பழிச்சிட்டேன் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி
ஓஹோ அப்போ இதுதானா சாவு, அப்போ மரணம்ங்கிறது இதுதானா, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமேல் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா நான் மரணத்தையே எதிர்கொண்டு அதை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். இனிமேல் ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங், இனிமேல் எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இனிமேல் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அந்த டோட்டல் ஃபியர்லெஸ்னஸ், அதாவது எனக்கு எங்கிட்டேருந்து எல்லா பயமும் போயிடுச்சு. மரண பயம் மட்டும் இல்லை, இனிமேல் மரணத்தையே சந்திச்சுட்டு வந்துட்டேன், மரண பயமே போயிடுச்சு. அப்புறம் வேறு என்ன பயம் நம்மள்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்க முடியும்? எனக்கு இப்போ எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற. அதனால தான் அந்த ஹெட்டிங்கை ஃபியர் ஆஃப் டெத்து, எல்லா ஹெட்டிங்குமே சூப்பராக போட்டிருக்காரு. அதாவது கரெக்டாக உள்ளே என்ன எழுதியிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி நச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கரெக்டாக போட்டிருக்கார். ஃபியர் ஆஃப் டெத். அந்த அவர் சாகலை, செத்து எந்திரிச்சிருக்கார், செத்து பழைச்சி வந்திருக்கார். அப்போது அதுலேருந்து என்ன தெரியுது? அந்த இறப்புங்கிற அந்த ஸ்டேஜையும் அவர் அனுபவிச்சுட்டு வந்திருக்கார். அவ்வளோதான், இறக்கலை. இன்னும் நிறைய இருக்குது அவர் சொல்கிறதுல. அப்போ இறக்கலை, ஆனால் மரணத்தை தழுவிட்டு வந்திருக்கார். இதில் அதோடு இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சின்ன சாப்டர். இனிமேல் வர்ற ஒரு 2-3 சாப்டர்லாம் கூட குட்டி குட்டி தான். ஒரு 3 வீடியோவில் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு வீடியோவாக போட்டலான்னு பார்த்துருக்கேன். சின்னது தான். அப்போது இதில் என்னென்னா, நான் முன்னையே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி மரணத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும். அதுக்கு தான் ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அநாயசேன மரணம் வினாதைனேன ஜீவனம் தேகாந்தே தவ சாநித்தியம் தேகிமே பரமேஸ்வரம். அதாவது நான் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல், யாரையும் சார்ந்து வாழாமல், மரணம் வரைக்கும் நான் இண்டிபெண்ட்டாக என்னோடய வேலையை நானே செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அநாயாசேன மரணம், கஷ்டப்படாமல் சுககரமான ஒரு மரணமாக இருக்கணும். அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை பண்ணு, தேகிமே பரமேஸ்வரம். அந்த மாதிரி உன்னோட திருவடியை சேர்றதுக்குண்டான பாக்கியத்தை கொடு அப்படிங்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பற்றியெல்லாம் நான் விவரமாக சொல்லியிருக்கேன். இல்லைன்னா அதை இன்னொரு தடவை எடுத்து பாருங்கள். அது நம்ம எல்லா ஸ்லோகமும் முடித்து, பூஜையெல்லாம் முடித்து, உட்காந்து எந்திரிச்சிட்டு வரும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அது. நான்லாம் அது வரைக்கும்லாம் தினமுமே நான் கோயிலுக்கு போகிறேனோ இல்லையோ, தினமுமே என்னோடய பூஜையில் எல்லா ஸ்லோகமும் சொல்லுவேன்ல, அதுக்கிடையில் இதையும் சொல்லிவிடுவேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, நம்ம என்றைக்குமே மரணத்தை எதிர்கொண்டு இருக்கணும். அதுக்காக ஐயோ இன்றைக்கி 4 மணிக்கு செத்துருவேனா, 5 மணிக்கு செத்துருவேனா, 6 மணிக்கு செத்துருவேனா, அப்படி இல்லை. அந்த மாதிரி நான் சொல்லலை. அதாவது நம்ம இந்த பூமியில் பிறந்துட்டோம், பிறந்தவங்கள்லாம் இறக்கணும்னு தெரியும். அதனால் மரணம் வரட்டும், வர வரைக்கும் நல்லா வாழுவோம், சந்தோஷமாக வாழுவோம், என்ஜாய் பண்ணுவோம், வாழ வேண்டிய விதத்தில் வாழுவோம், வரும்போது வந்துட்டு போட்டும். அப்போ அதை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்பையும் மனசையும் மரணத்துக்கு தயார் நிலையில் வச்சுக்கணும். தயார் நிலைன்னா என்ன? எந்த நிமிஷம் மரணம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லை, இதுவும் நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நம்ம உடம்பில் 9 துவாரங்கள் இருக்குது. அப்போ மரணம் சம்பவிக்கும்போது நம்ம பிராணசக்தி இந்த 9 ஓட்டையில் ஏதாவது ஒரு துவாரம் வழியாக வெளியே வரும். ஆனால் அதில் நல்ல மரணம், அதாவது அடுத்த ஜென்மம் இல்லைன்னு சொல்கிறதுனா, ஒன்று இந்த ஆக்ஞா சக்கரா வழியாக வெளியே வரணும். அதை விட நல்ல மரணம்ங்கிறது சகசிராரம் வழியாக வெளியே வரணும். சகசிராரத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சின்ன ஓட்டை வழியாக நம்ம பிராணன் வெளியே வந்தால் அதுக்கு பேர் தான் கபால மோக்ஷம். அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அடுத்த பிறவின்னு இல்லை, மறுபிறவி கிடையாது. அப்போது இதுக்கெல்லாமே நம்ம என்றைக்குமே தயாராக இருக்கணும். நம்ம சாகும்போது இப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க,
அகால மரணம், அதாவது ஆக்சிடெண்ட்டில் மரணம், இதெல்லாம் வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே சமயத்தில் நார்மலாக வயசாகி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வீக்காகி இவர் சொல்கிற மாதிரி உடம்பு மேலே கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம இறக்குறதுனா அது தைரியமாக நம்ம எதிர்கொள்ளணும். மனசை இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பு கூட சொல்லுவாங்க, அதாவது நீ என்றைக்குமே எப்படி வாழணுன்னா இன்றைக்கி எப்படி நீ வாழணுன்னா இன்றைக்கி தான் உன்னோட வாழ்க்கையில் கடைசி நாள். அப்போ நீ எப்படி சந்தோஷமாக வாழ்வியோ அந்த மாதிரி தினமும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறாரு. இப்போ இன்றைக்கி தான் கடைசி நாள்னு தெரிஞ்சால் நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்? எதுக்கு வருத்தப்படணும்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் மரணிக்கத்தானே போகுது. அது மட்டும் இல்லை, இந்த மரணம்ங்கிறது எனக்கு இல்லை. நான் யார்? நான் இந்த உடம்பல்ல. ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் ஈவன் திஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த ஃபிசிக்கல் பாடி நான் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு நல்லா தெரியும் மரணம்ங்கிறது இந்த பாடிக்கு தான், நமக்கு கிடையாது. நம்ம ஆத்மாங்கிறது ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாவோட ஒரு சின்ன துகள். ஸோ அந்த பரமசிவனுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அவனோட சின்ன ஒரு துகளை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ நமக்கும் அழிவு கிடையாது. ஸோ சட்டையை மாற்றுற மாதிரி இந்த ஜென்மத்தில் இந்த உடம்பு எடுத்திருக்கோம், அடுத்த ஜென்மத்தில் வேற ஒரு உடம்பு. ஸோ அந்த ஆத்மா வந்து வேற ஒரு சட்டைக்குள்ளே போகுது. அப்போ நம்ம எப்படியும் மரணிக்க போகிறதில்ல. நமக்கும் அழிவு கிடையாது. அந்த மாதிரிலாம் நினைக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி நினைக்கணும். அது மட்டும் இல்லை, நல்ல வாழ்க்கை வாழணும். அப்போ தான் நமக்கு மரணத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் வரும். அப்போ அது மட்டும் இல்லை, இது சிலவங்களுக்கு இந்த ரொம்ப வயசானவங்க பல்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும், ஹார்ட் பீட்டெல்லாம் வீக் ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு வியாதி எதுவும் இருக்காது. சில சமயம் இந்த ஞாபக சக்தி கூட போயிடும், பாடி கண்ட்ரோல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் ரொம்ப வயசானவங்க அவங்க இறக்கும்போது நம்ம வந்து அதை கல்யாண சாவும்போம். அவ்வளோ நல்ல மரணம். ஒரு 90 வயசு 95 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன அப்போ மரணம் வரும்போது அதை நம்ம அவங்க அதை எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும். நம்மளும், அதாவது நம்மள்னா அந்த வீட்டில் சுற்றி இருக்கவங்களும் அவங்கள அமைதியாக இறக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கணும். அதாவது முன்னாடி அதுக்கு தான் சொல்கிறது, முன்னாடியே இந்த அனாயாசயன மரணம்ங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நீங்களும் எப்பவும் சொல்லணும். மரண தருவாயில் இருக்கும்போது தாதா உனக்கு நல்ல ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், சொல்லுன்னு சொன்னால் சொல்ல தோணுமா என்ன? அப்படி இல்லை, நல்லா இருக்கும்போதே இதெல்லாம் செய்யணும். அப்போ தானாக நம்மளை அறியாமல் அந்த ஸ்லோகம் வரும். ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க சில சமயம் அடிக்கடி இந்த மாதிரி ஆகும் போதெல்லாம் நான் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எப்போ பாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் ஐசியூவில் படுக்க வைப்பாங்க. அது ஒரு பெரிய பிஸ்னஸ். இறந்தவங்கள கூட 2 நாள் ஐசியூவில் இருக்குன்னு சொல்லி வைக்கிறவங்களும் இருக்காங்க, பணம் வாங்கிறதுக்காக. அதெல்லாம் வேறு விஷயம். நமக்கு அதை பற்றின பேச்சே இங்கே இல்லை. அதெல்லாம் அவங்கவுங்களோட தர்மம், அவங்கவுங்க செய்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அனுபவிப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் சில நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா, இந்த பாருங்கள், சும்மா இப்படி கொண்டு வராதீங்க, வீட்டிலே வச்சுக்கோங்க, என்ன சாப்பிட்டு கேட்டாலும் கொடுங்க, அவங்கள சந்தோஷமாக வச்சா சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிற டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கே தெரியணும். அங்கே அதெல்லாம் வயசாகி போச்சு, பல்ஸ் இறங்கிட்டே போகுது, ஒரு வாரம் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதம். அந்த ஒரு மாதம் நம்ம சகித்து அவங்கள நல்ல படுக்கையில் படுக்க வச்சு அவங்கள கவனித்து துணி மாற்றி அவங்க படுக்கிற இடத்துல எப்பவும் ஒரு விளக்கு எரியணும். அதே மாதிரி இந்த பென்ட்ரைவில் கேசட்டில் எல்லாம் நல்ல பாட்டு போடணும். அவங்கள சுற்றி நம்மெல்லாம் இருந்து எப்பவும் சிரித்து பேசணும்.
அவங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிட கொடுக்கணும். அந்த மாதிரி நம்மளால் ஆன அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹாப்பியாக வச்சுருக்கணும். ஏன்னா நீ பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, நீ மரிக்கும்போது எந்த மனோபாவத்தில் மரிக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு மறுபிறவி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ஸோ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் வீட்டில் ஒரு மரணம் நடக்கும்போதும் மற்றவங்களும் அந்த வயசாகி பழந்தின்னு கொட்டை போட்ட ஆளுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவ்வளோ வயசானவங்க இறக்கும் தருவாயில் இருக்கும்போது நம்மளும் நம்மளாலான ஹெல்ப் பண்ணணும். அவங்கள தினமும் குளிப்பாட்டி, இதுக்கு தான் ஞாபகமே இல்லையே, இதுதான் எல்லாமே பெட்லேயே போகுது, இதை என்னத்தை பண்ணுறது அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஒவ்வொரு தடவை யூரின் பாஸ் பண்ணும்போது மோஷன் போனாலும் அது தானாக போகும். நம்ம க்ளீன் பண்ணி நல்ல துணி கோச்சு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு விளக்கேற்றி வச்சு நல்ல பாட்டெல்லாம் பாடி, அதை நம்ம பாட வேண்டாம், அதுக்கு பாட்டை கேட்க வச்சு அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த ரூமில் ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லதாக இருக்கணும். அதுவும் அவங்கள நல்ல மரணத்துக்கு இட்டு செல்கிறதுக்கு வழிவகுக்கும். ஓகே. ஸோ ஒரு தனி மனிதன்கிற விதத்தில் நம்மளும் மென்டலி ரெடி ஆகணும். அந்த மாதிரி வயசானவங்கள்லாம் இறக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களோட இறப்புக்கும் நம்ம சகாயம் பண்ணி கொடுக்கணும். அதுவும் நம்ம கடமை தான். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நமக்கும் ஃபியர்லெஸ் மைண்டு தான். மரணத்துக்காகலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வரும்போது வரும், ஹாப்பியாக நானும் டாட்டா பை பை சொல்லிட்டு போவேன் அப்படிங்கிற மன உறுதியோடு வாழணும். ஓகே, சந்தோஷம். நன்றி, நமஸ்காரம்.